நேதாஜிக்கு இறுதி சடங்கு பண்ண வேண்டாம்னு அந்த விஷயத்தை படிச்ச ஹீரோ உடனே அது சம்பந்தமா இன்னும் ரிசர்ச்ல முழுகி போய் நிறைய விஷயங்களை தேடி படிக்கிறான். அதனால எல்லாத்தையும் மறந்துடுறான். அவனோட கல்யாண கூட மறந்துடுறான். இதனால அவனுக்கும் அவனோட ஒய்ஃபுக்கும் சண்டை வர உடனே இவன் டென்ஷன் ஆகி வெளியே போன ஒய்ஃபை அனுப்பிடுறான். ஒய்ஃபை இனிமே நான் உன் கூட வாழ முடியாது, நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ண போறேன்னு சொல்லிட்டு போயிடுறா. இவனும் இந்த பிரஷரை தாங்க முடியாம அவனோட பாஸ் கிட்ட போய் நான் ரிசைன் பண்ணிக்கிறேன்னு சொல்ல அவரு ஏன்னு கேட்க என்னோட ஒய்ஃப் டார்ச்சர் தாங்க முடியல, அதுவும் இல்லாம நீங்க என்ன சுதந்திரமா வேலை செய்ய விட மாட்டீங்க, நான் ஜப்பான் ரஷ்யாலாம் டிராவல் பண்ணாதான் எனக்கு நேதாஜி பத்தி கரெக்டான எவிடன்ஸ் கிடைக்கும்னு சொல்ல அவனோட பாஸ் அப்புறம் ஓ இஷ்டம்னு சொல்லி அனுப்பிறாரு. ஒய்ஃபும் டிவோர்ஸ் வாங்கிட்டு கிளம்பிடுறா. இவன் நேதாஜி பத்தி ரிசர்ச் பண்ணி தீசிஸ்லாம் எழுதி அவர் மேல இன்ஸ்பயர்ட் ஆகி அவரை மாதிரியே ரவுண்ட் ஃப்ரேம் கிளாஸ் க்ளீன் ஷேவ்னு பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நேதாஜி பத்தி பேசி ஒரு இண்டிபெண்டன்டான கமிட்டி கிரியேட் பண்றான். அந்த கமிட்டி மூலமா அவர் பிளேன் கிராஷ்ல இறந்து போலன்னு தனக்கு கிடைச்ச எவிடன்ஸ் வச்சு ப்ரூவ் பண்றான். இந்த மாதிரி கமிட்டிகளுக்குன்னு அப்பாயின்மெண்ட் பண்ண ஜட்ஜ் அப்போ நேதாஜி என்ன ஆனாருன்னு இவங்கிட்ட கேட்க அவரு குணாமின்னு ஒரு பாபாவா யூபில வாழ்ந்தாரு, அவர் நேபாள் வழியா இந்தியா வந்திருக்காருன்னு சொல்லி அவரை நேர்ல பார்த்த ஐ விட்னஸையும் 1945 அப்புறம் அவரை நேர்ல பார்த்த நிறைய ஐ விட்னஸ் அவங்களோட ரிலேட்டிவ்ஸையும் பேச வைக்கிறான். ஓகே, நான் இதை விசாரிச்சுட்டு நெக்ஸ்ட் ஹியரிங்ல முடிவு பண்றேன்னு சொல்ல இவனோட எக்ஸ் ஒய்ஃப் திருப்பி வந்து நீ இந்த நேதாஜி ரிசர்ச்சை ஸ்டாப் பண்ணு, இது ஏதோ டேஞ்சர் போல, எனக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்தது, என்ன மிரட்டினாங்க, கேர்ஃபுல்லா இருன்னு வார்ன் பண்றா.